The second thing we have to be careful is இரண்டாவது காரியம் நாம் கவனமா இருக்க வேண்டும். not to steal God's glory. தேவனுடைய மகிமையை திருடாதபடி. Are we faithful in that? அந்த விஷயத்துல நாம் உண்மையா இருக்கிறோமா? If you read John chapter 7 and verse 18. யோவான் 7 அதிகாரம் 18 வசனத்தை படிப்பீர்களானா The Bible says, வேதம் சொல்லுகிறது, a real servant will never steal the glory of the master. உண்மையான ஊழியக்காரன் எஜமானனுக்கு வர வேண்டிய மரியாதையும் கனத்தையும் தேட மாட்டான். I have watched the life of many servants of God. அநேக தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்திருக்கேன். Especially the people who are just now coming up. சமீபத்திலே கர்த்தரால் உபயோகப்பட்டு கொண்டு வருகிற ஆட்கள். All the time this I prayed for this man. அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். When I was in the United States, நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த பொழுது somebody phoned me up for help. யாரோ ஒருத்தர் உதவிக்காக எனக்கு ஃபோன் பண்ணினார். He phoned up, this matter has to be settled immediately. ஐயா இந்த காரியத்தை நீங்க உடனே முடிக்க வேண்டும் என்று ஃபோன் பண்ணினார். So I thought and then finally I phoned up to some people all the way from the United States. பிறகு நான் அந்த காரியத்தை அப்படியே யோசித்தேன். அமெரிக்காவிலிருந்து ஒரு தூரமான இடத்துக்கு நான் ஃபோன் பண்ணினேன். And they said, we will help sir, don't worry. அவர் சொன்னார், ஐயா நான் உனக்கு உதவி செய்ய நீங்க கவலைப்படாதீர்கள் என்றார். And they helped that person. அவர் உண்மையா அந்த ஆளுக்கு உதவி செய்தார். And the whole problem was over. எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விட்டது. When I came back to Madras, நான் சென்னைக்கு வந்த பொழுது somebody met me. யாரோ ஒருத்தர் என்னை சந்தித்தார். He shook my hands and wanted to talk to me for a long time. அவர் என்னை கை குலுக்கி விட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டார். And he said, brother, when you were away, there was a request for help. அவர் சொன்னார், ஐயா நீங்க வெளியூருக்கு போயிருக்கும் போது உதவி செய்யணும்னு சொல்லி நாள் வந்து என்ன கேட்டாங்க. And I helped that man. நான் தாங்க அவருக்கு உதவி செஞ்சேன். I was shocked. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. Because I put telephone from America all the way to settle these things. நான் இதே காரியத்தை ஒழுங்காக அமெரிக்காவில நான் ஃபோன் பண்ணி தான் எனக்கு விஷயங்கள் தெரியும். He said, I settled just like that. அவர் சார் நான் தாங்க அந்த காரியத்தை அப்படி முடிச்சேன். And you have nothing to worry, brother. நீங்க என்ன உங்களுக்கு கவலையே வேண்டாம். I said, yes, I have nothing to worry, brother. Yes, ஐயா எனக்கு கவலையே பட மாட்டேங்க, எல்லாம் நல்லா இருக்கு. A real servant of God will never steal the glory of God. ஆனால் உண்மையான தேவனுடைய தாசன் தேவனுக்கு வருகிற மகிமையை திருடவே மாட்டார். Isaiah 48:11. ஏசாயா 48:11. Isaiah 42:8. 42:8. God says, தேவன் சொல்கிறார், oh, I will never give my glory to anybody. என்னுடைய மகிமை நான் ஒருவனுக்கு கூட Never. ஒரு காலம் இல்லை. Never will I give. ஒரு காலம் அப்படி இருக்க கூடாது. Have you tried to steal God's glory, my brother? தேவனுக்கு வர வேண்டிய மகிமை என்றைக்காயிலும் நீ திருட இருக்க முயற்சிக்கிறாயா? When somebody gets healed after prayer, ஜெபத்துக்கு பிற்பாடு யாராயிலும் சுகமாகி விட்டார், the preacher says, I prayed for him. பிரசங்க நான் தாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். It's I who prayed. நான் தான் ஜெபம் பண்ணேன். I fasted and prayed. நான் தான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணேன். And God lifted him up. தேவன் அவனை தூக்கி எடுத்தார். Will he say the same thing when somebody is not healed when he prays? அதே காரியத்தை யாராவது சுகமாட்ட அவர் சொல்லுவார் அப்படி? Will he say, I prayed for Selvaraj, but he was not healed. நான் செல்வராஜுக்காக ஜெபம் பண்ணேன், செல்வராஜுக்கு சுகமே ஆகல. I prayed for Dinakaran and he was not healed. தினகரனுக்காக ஜெபம் பண்ணேன், அவர் சுகமாகல. No. இல்லவே இல்லை. If you want the credit, my brother, you will have to wear the crown of thorns also. அருமையான சார், உனக்கு மரியாதையும் கனமும் வேண்டுமானால் முள்ளுகளிலான கிரீடத்தை சூட்டவும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். No. Let us never steal the glory of God. தேவனுக்கு வர வேண்டிய மகிமை நாம் திருடவே வேண்டாம்.